அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அழகான பூனம் சாரீல நான் ஒரு ட்ரெஸ் தைச்சுக்கிட்டு இருக்கேன். அதோட கட்டிங் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து கீழே பாட்டமுக்கு கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரில்க்காக. நம்ம வந்து ஃப்ரில் டைப் தைக்கணும்னா 2 லேயர் 3 லேயர் கொடுப்போம். இது 2 லேயர். கீழே பாட்டமுக்கு அது கீழே இது ஒரு 15 இன்ச்சில் ஃபில்ட் ஷேப்பில் கொடுக்க போகிறேன், குட்டி குட்டி கேதரிங் வச்சு. அதோட பார்டர் நான் கொடுக்கல, ரிமூவ் பண்ணிட்டேன். இடுப்பு சைடு நான் பாக்ஸ் ப்ளீட்டும் சுருக்கங்களும் லைட்டாக வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் ஃபைனல் அவுட்லுக்கில் நல்லாயிருக்கும். கிரேப் துணி தான் இப்படி நான் வந்து லைனிங் கொடுக்குறேன், மடித்து வச்சுருக்கேன். இது வந்து இடுப்பு பகுதி. இப்போ நான் வந்து லைனிங் துணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப்பும் நான் பாட்டமும் மேலே பாடியும் கீழே பாட்டமும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட அவுட்லுக்கும் நீங்கள் பாருங்கள். அந்த பாக்ஸ் ப்ளீட்டும் கொடுத்துருக்கேன், குட்டி குட்டி கேதரிங்கும் நான் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் கொடுத்த அளவு ட்ரெஸ்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி வேணும்னாங்க, அதுதான் நான் தைச்சிருக்கேன். இதோட நெக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு லீஃப் மாதிரி வந்து கீழே வந்து வி ஷேப்பில் நல்லா எனக்கு ஒடுக்கமாக வேணும், ரொம்ப ப்ராடாக நெக்கு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வைங்க, அழகாக இருக்கும். சாஃப்டான துணினால கேன்வாஸ் வைக்க மறக்காதீங்க. 3/4 ஹேண்ட் வச்சுருக்கேன். இந்த துணி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி லாங் ட்ரெஸ் தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் தைச்சி பாருங்கள். லைட் வெயிட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு போடும்போது கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் யாராவது கெஸ்ட் வந்தால் வேலை பார்க்கும்போது. இது பாருங்கள், கீழே வந்து நான் ஃப்ரில் டைப்பில் கொடுத்துருக்கேன். இது நான் ஒரு 15 இன்ச்சில் நான் கொடுத்துருக்கேன். கீழே நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய ஃபில்ட்டு மாதிரி தான். இடுப்புக்கிட்ட தான் அந்த வித்தியாசமாக நான் கொடுத்துருக்கேன். பாக்ஸ் ப்ளீட்டும் 1 இன்ச்சு ஒரு 1.25 இன்ச்சில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபில்ஸும் நான் வச்சுருக்கேன் நெருக்கமாக. கீழே இருக்கிற அந்த ஃபில்ஸு வந்து ஃபுல்லாக ஒரு சாரியோட அகலம், அதாவது 5.5 மீட்டர் இருக்குண்ணா சாரி. அந்த 5.5 மீட்டர் ஃபுல்லாகவுமே நான் கொடுத்துருக்கேன். கீழே நல்லா லேயராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நல்லா அடர்த்தியாக நமக்கு வந்து கொடுக்கும்போது அழகாக இருக்கும். அது குட்டி குட்டி ஃபில்ஸாக நம்ம தைக்கும் போது ஒரு 5.5 மீட்டர் கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மேலே அந்த பாட்டமுக்கும் அதுக்கப்புறம் தான் பாடிக்கும் சைடில் வர துணி அந்த கைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒரே ஒரு டிசைனாக இருக்கிற மாதிரி சாரீ சூஸ் பண்ணி இப்படி தைச்சி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த டிசைன். கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. உங்களுக்கும் சாரியில் ட்ரெஸ் தைக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லுவீங்க இந்த டிசைன் தைக்க. ஹோப் உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் தெளிவான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.